ஒரு மாலை பொழுது. ஏன் அப்படி முக்கியமான மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறேன்னா, நாம் ஒரு வித்தியாசமான ஒரு கிளர்ச்சியூட்டக்கூடிய ஒரு மூளை பற்றி ஒரு அறிமுகத்தை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். முதலில் இதற்கு வாய்ப்பளித்த சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியர் ஐயா கோ பழனி அவர்களுக்கும், இந்த நூல் அறிமுகத்திற்கு என்னை ஒருபடி அழைத்த பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக மிகச் சிறப்பான ஒரு புனிவை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கும் ஐயா முனிவர் பவானி வெம்புல அவர்களுக்கும், என்னுடன் இணைந்து இந்த நூலை அநேகமாக ஒரு வேறு கோணத்தில் தான் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளர் இருக்கிறதுனால கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும் மற்றும் நம் மாணவ நண்பர்கள் மாணவிகள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலை பற்றி பேசுவதற்கு முன் பொதுவாக வாசிப்பு பற்றி நான் பல கூட்டங்களில் 2 விதமான வாசிப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டே இருந்தேன். என்னோடய கூட்டங்களை கவனிக்கிறவங்களுக்கு அது புரியும். ஒன்று மேய்ச்சலுக்கான வாசிப்பு, இன்னொன்று விளைச்சலுக்கான வாசிப்பு. சில புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது மாடுலாம் புள்ளி மேய்கிறாங்க, அங்கே அப்படி மேய்ச்சிட்டு போகிறது மாதிரியான ஒரு வாசிப்பு இருக்குது. அதை நிதான வாசிப்புன்னு சொல்லுவார் ரோலாம்பார். நிதான வாசிப்பில் ஒரு மேம்போக்கான ஒரு வாசிப்பு அது. இன்னொன்று விளைச்சலுக்கான வாசிப்பு. அப்படின்னா நான் வாசிப்பதன் மூலம் நாம் நமக்குள் நட்டுக்கொள்வது, அதாவது நாற்று நட்டுற மாதிரி அதை ஒரு விளைச்சலாக மாற்றுவது, நாமே அதிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்வதுங்கிறது தான் விளைச்சலுக்கான வாசிப்பு. அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பை தரக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தமிழிலே வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நூல். இந்த இப்போ நான் மேய்ச்சல் விளைச்சல்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த நூலை படிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன இமேஜ்னால் ஒரு மருத நிலம் சார்ந்த வயல் சார்ந்த ஒரு இமேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னு. எந்த ஒரு சிந்தனையும் பேச்சும் நிகழ்ச்சிக்கும் பின்னால் ஒரு கருத்து எதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அதாவது இமேஜ் ஆஃப் தாட் அப்படின்னு கூட டெல்லிஸ் கத்தாய் சொல்லுவார். டெல்லிஸ் கத்தாயை பற்றி தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த நூல் மிக அதிகமான இடங்களில் டெல்லிஸ் கத்தாயினுடைய தியரியை தமிழ் படித்திருக்கு. சில இடங்களில் நேரடியாகவும், சில இடங்களில் அதை நாம் புரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இமேஜ் ஆஃப் தாட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ச்சல் நிலம். உண்மை என்னன்னா, நான் ஒரு மருத நிலத்தை சேர்ந்தவன். அந்த வயல் சார்ந்த அந்த சிந்தனையிலிருந்து அந்த மேய்ச்சல் விளைச்சல் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்படி ஒவ்வொருவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நுண் சார்ந்த பிம்பங்களை எல்லாம் கட்டுடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக வெளிவந்திருக்கிறது. ஐயா சொன்னாங்க இது ஒரு நாவல்னு. நான் முதலே படிக்கும்போது அப்படி தான் நினச்சேன். இது ஒரு இப்போ ஒரு தியரி எழுதுறதை படிச்சிங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும், தூக்கம் வரும், யாருமே அதை படிக்க மாட்டாங்க. பட் அந்த நூல் அப்படி இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமாக, முக்கியமான காரணம் என்னென்னா பல்துறை சார்ந்த அறிவு இதில் ஊடாடிட்டே வருது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா இது ஒரு படைப்பு நிலையிலும் எழுதப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் கோட்பாட்டு நிலையிலும் எழுதப்பட்டிருக்கு. பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை உள்ளடக்கிய ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. ஐயா இன்னும் கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க. இது என்னன்னா இந்த பிளேஃபுல் விளையாட்டு, இதில் பல்வேறு விளையாட்டுகளை அவர் நிகழ்த்துக்கிறாங்க நூலில். ஏன்னா இப்போ இந்த போஸ்ட் மாடர்ன் தியரி பேசுகிறவங்கெல்லாம் மொழி என்பதை, எழுத்து என்பதை எல்லாம் ஒரு விளையாட்டாக மாற்ற வேண்டும், நான் ரொம்ப சீரியஸாலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அப்போ இந்த நூல் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை சீரியஸே இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நூலாக இருக்கிறது. இதில் நீங்கள் வாசிக்கிறதுக்கு சரளமான ஒரு நூல், அதே நேரத்தில் ரொம்ப டெப்த்தான பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நூலாகவும் இது அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நூலை வாசிப்பது என்பது என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் கிளர்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்ததுன்னு சொல்லணும். இது கிளர்ச்சி பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா கிளர்ச்சி என்பதுக்குள்ள தமிழில் கிளர்ச்சி என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. பாலியல் சார்ந்த ஒரு பொருள் அதுக்கு அவங்க எல்லாருக்கும் புரியும். கிளர்ச்சி என்பது பாலியல் சார்ந்த ஒன்றாகவும், அதே நேரத்தில் போராட்டம், எழுச்சி இது சார்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த தமிழ் மொழியினுடைய ஒரு அழகு கூட அதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நூல் என்பது ஒரு கிளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வாசிப்பை நிகழ்த்தக்கூடிய ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. இதில் இது புத்தகம், ஒரு நூலை பற்றி பேசும் பொழுது நம்ம புத்தகங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மொழி சார்ந்த ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. புத்தகம் என்பது வடமொழின்னு சொல்லக்கூடாது, சமஸ்கிருதம். ஏன்னா வடமொழின்னு சொல்வதற்கு மூலமாக சமஸ்கிருதத்தையும் வடமொழியும் போத்துக்கணும், அதில் ஒரு சிக்கல் இருக்குது.
அதனால் சமஸ்கிருதம் சார்ந்தது. நூல் என்ற சொல் மிக அருமையான தமிழ் சொல். ஏன்னா கட்டுவது என்ற பொருளை கொண்ட இது. அது போன்று ஒரு இப்போ இந்த பிரதி டெக்ஸ்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நூலாக இது, ஒரு கட்டப்பட்ட ஒரு நூலாக இது அமைந்திருக்கிறது. இந்த நூல் வந்து நூலை பற்றி டெலிஸ் கத்தாரி 2 கருத்தாக்கங்கள் சொல்லுவாங்க. ஒரு நூல்கிறது வந்து நம்ம ரூட் புக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரைசோமேட்டிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரூட் புக்னு சொன்னீங்கன்னா ஒரு நூலை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் நினைக்கிறோம். உதாரணமாக இந்த நூல் இருக்குது, இந்த நூலை வந்து இப்போ நான் வெயிட்டு இந்த சாயில் கீழே தக்க வச்சுன்னு என்ன நூலா, இது ஒரு பொருள், ஒரு சாதாரண ஒரு கல் ஏதோ செய்யக்கூடிய பணி தான். அப்போ நூல் என்பது எங்கே இருக்குது? லைப்ரரியில் ஆயிரக்கணக்கில் அனுப்பி வச்சுருக்கணும். அதெல்லாம் நூல் கிடையாது. எப்போ இது நூலாக மாறும்னா நீங்கள் இதை வாசிக்கும் போது தான் அது ஒரு நூலாக மாறுகிறது. இப்படி ஒரு நூலை எடுத்து வாசிக்கிறீங்களா, நமக்கும் நூலுக்குமான இந்த உறவு, இதை தான் டெல்லிஸ் கத்தாரி வந்து அசம்பிளேஜ் அப்படின்னு ஒரு தியரியாக சொல்கிறாங்க. இந்த அசம்பிளேஜ்ங்கிற தியரிக்கு ரொம்ப நாளாக நான் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன். என்னோட கட்டைகளை திரளுதல், ஆரம்பத்தில் இணைவாக்குதல், திரளுதல் ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு தியரி. அது இதில் வந்து ரொம்ப அழகாக தமிழில் வந்து அது திணையாக்கம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்த்து ரொம்ப ஒரு அருமையான மொழி. அது வந்து நான் வந்து துறை சார்ந்த ஆள் இல்லை, வெளியிலேருந்து வரேன். நான் வந்து தமிழ் படித்தவனோ மற்றபடி மானுடவியல் இது எல்லாம் இந்த சப்ஜெக்டுக்கு நமக்கு துறை இல்லை. அதனால் இந்த திணையாக்கம் என்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல். என்ன திணையாக்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டரியலைசேஷன் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்குது. அந்த கருத்தாக்கத்திலும் தான் அந்த திணையாக்கம்ங்கிற சொல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ நூல் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அதே நேரத்தில் சப்ஜெக்டும் கிடையாது. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது உருவாகிறது தான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி இதில் எந்த சப்ஜெக்டும் கிடையாது. இந்த நூலை 100 பேர் 100 விதமாக வாசிக்க முடியும். அப்போ 100 விதமான அர்த்தங்களை இது தரும், 100 விதமான பொருளை தரும். அப்போ ஒரு நூலோடு வாசிப்பவன் கொள்ளும் இந்த அசம்பிளேஜ் ஒரு அசம்பிளேஜில் தான் இந்த நூல் என்பதே உருவாக்கம் கொள்கிறதுங்கிறதான். கிட்டத்தட்ட இந்த நூல் வந்து இதில் 2 விதமான நூல்னு சொன்னீங்க. ஒன்று ரூட் புக்குன்னு சொன்னீங்கன்னா வழக்கமான சொல்லிக்கணும்னா ஒரு பொருளாக வைத்து இந்த மாதிரி தான் நம்ம வழக்கமாக நாம் நூல் என்று பொருள் வைத்து விடுவோம். அதுதான் அசம்பிளே இது ரூட் புக்குன்னு சொல்லுவாங்க. இவர் எழுதியிருக்கிறது வந்து ரைசோமேட்டிக்னா ஒரு இன்னொரு புக்கை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசோமேட்டிக்கிறது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எலித்தண்டு, எலிவளை, வேர்த்தண்டு, பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ரைசோமேட்டிக்னா எலிவளை மாதிரி. இந்த நூலே ஒரு எலிவளை தான். இப்போ சூழ்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நூலை வாசிப்பவர்களுக்கே ஒரு சூழ்ச்சி நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார். இந்த நூலே வந்து ஒரு எலிவளை மாதிரி தான். நீங்கள் எங்கே போட்டு வேணாலும், அதாவது அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பார், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அங்கே நீங்கள் எந்த எலியை துரத்திட்டு போறீங்களோ அது வேற ஒரு புந்தல் பூந்து போயிடும். இப்படி நீங்கள் அதை துரத்தி போனீங்கன்னா இந்த நூல் முழுவதுமே ஒரு எலிவளை மாதிரி அங்கே பல்வேறு கருத்துக்களை, ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய உலகத்தின் மிக முக்கியமான கோட்பாட்டாளர்கள் எல்லாரையுடைய கருத்துக்களையும் நல்ல தமிழில் புரிந்து கொள்ளும் வகையில் இதை வந்து செஞ்சிருக்கிறார். அதனால் இது ஒரு ரைசோமேட்டிக்காக தமிழில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல். நான் கொஞ்சம் என்னோடய உடலரசு நூலில் நான் ஒரு அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணேன். அதாவது கான்சியஸாக விக்கிபீடியா மாதிரி ட்ரை பண்ணி எழுதுனேன். விக்கிபீடியாங்கிறதுனா ரைசோமேட்டிக் ஒரு நல்ல உதாரணம். நீங்கள் உதாரணமாக ஏதோ ஒன்று தேடிட்டு போகிறீங்க, ஜல்லிக்கட்டுன்னு தேடிட்டு போகிறீங்க. ஜல்லிக்கட்டை போய் படிச்சுட்டு இருக்கும்போது அது கிடையில காளை அப்படின்னு வந்ததுன்னா காளை அழுத்தீங்கன்னா காளை பற்றி ரெஃபரன்ஸ் போயிடும். காளை பற்றி படிச்சுட்டு இருக்கும் பொழுது மானுடவியல் வந்தால் மானுடவியல் போயிடுங்க. கடைசியில் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க, எதை படிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி ஒரு நூலாக தான் இது வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த புக்கு நான் என்னோடய உடல் அரசியலில் நான் என்ன பண்ணேன், ஃபுட் நோட்டாக கொடுத்தேன் எல்லாத்தையும். உதாரணமாக சூஃபிசம்னு வார்த்தை வந்தால் அது ஒரு ஃபுட் நோட் இருக்கும். அந்த சூஃபிசத்துக்குள்ளார ஜலாலுதீன் ரூமின்னு வந்தால் ரூமியை பற்றி தனியாக இருக்கும். அப்புறம் ரூமி சொல்கிற இப்படி போயிட்டே இருக்கும் அது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படிலாம் இல்லாமல் எழுத்துக்குள்ளேயே அந்த வேலைகளை வந்து முழுக்க செஞ்சிருக்காரு. அதனால் இது ஒரு ரைசோமேட்டிக்காக தமிழ் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி. நான் சொன்ன எலி வலையில் எலிங்கிறது ஜல்லிக்கட்டு. இதோ ஜல்லிக்கட்டை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடங்கிட்டே போனீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அவர் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறார், நூல் முழுவதும் பேசுகிறார், ஆனால் நூல் முழுவதும் பேச முடியல. அது மாதிரி தான் இந்த நூல் இருக்குது. ஜல்லிக்கட்டை தான் பேசுகிறாரா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருக்காது, வேறு ஒரு ஐநூற்றுறை பற்றி இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அங்கங்கே ஜல்லிக்கட்டுங்க, அங்கங்கே அந்த எலி வந்து வெட்டி பார்த்து போகிறாங்க. அங்கங்கே இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு தேதி போயிட்டே இருந்தால் தேதி கிடையாது. ஒரு ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லுவார், அதோடு அதை இணைச்சி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு தேதி போகும்.
அதோட வேற ஒரு இடத்துல அந்த ஜல்லிக்கட்டை இப்படி இந்த மொத்த நூலுமே தமிழில் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து பேசுகிறது. அது என்னன்னா வெகுஜனம். வெகுஜனம்னா என்ன, மக்கள்னா என்ன, மனிதர்கள்னா என்ன, நாம் இதை எல்லாமே ஒரு காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு கருத்தாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அப்படி அல்ல அப்படிங்கிறது தான் இந்த நூல் சொல்லுது. அதாவது இந்த தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா எசென்சியலிஸ்டிக்காக நாம் புரிந்து கொண்டிருக்க விஷயங்களை, அதாவது சாராம்சமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும், ஒரு ஆதி இருக்கும், ஒரு சாராம்சம் இருக்கும் என்று கருதக்கூடிய சாராம்சவாத சிந்தனைக்கு மாறாக இந்த ரூல் வந்து என்ன பண்ணுதுன்னா முழுக்க அந்த சிந்தனையை அழித்து ஒழித்து விட்டு அதை தான் இப்போ அவங்க சொன்னாங்க ஆர்கியாலஜி, ஜீனியாலஜி இதெல்லாம். ஃபூக்கோ வந்து தன்னுடைய சிந்தனைகளை ஆரம்பிக்கும் போது ஆர்கியாலஜி அப்படின்னு ஆரம்பிச்சார். பின்னாடி என்ன பண்ணுறாரு ஜீனியாலஜி அப்படின்னு மாற்றுறாரு. இதில் வந்து அந்த வம்சாவளியியல், அப்படி வம்சாவளியலுக்கு என்ன முக்கியமான கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆதி, அதுக்கு ஒரு மூலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டு இதை இன்றைக்கு என்ற அரசியலிலிருந்து அதை கொண்டு வந்து இணைத்து பார்க்கிறது, அதிலிருந்து அந்த மூலத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆய்வாக இதில் இருக்குது. இதில் பேசப்படுற கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா மெய்யியல், சமூகவியல், வரலாறு, மானுடவியல், இறையியல், இப்படி பல்வேறு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் பண்பாட்டு மாணவியல் சார்பாக இந்த நூலை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் இது பல்வேறு துறைகளிலிருந்து ஒரு குவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நூல். குறிப்பாக இது மாதிரி இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து 84 ஸ்ட்ரக்சரிசம் படித்து தான் எனக்கு புதிய சிந்தனையை நோக்கி வந்தேன். அது ஒரு முக்கியமான மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு முக்கியமான நூல் தமிழனோட ஸ்ட்ரக்சரிசம். அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றியற்சியை உருவாக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான். இந்த நூல் வந்து இதுவரைக்கும் நாங்கள் பேசிட்டு வந்த பல்வேறு போஸ்ட் மாடர்ன், போஸ்ட் கலோனியல் தியரிஸ் இதையெல்லாம் வந்து கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. நான் வந்து ஒரு கோட்பாடை படிச்சுட்டே இருப்பேன். அது எப்பயாவது ஒரு இடத்துல தான் அந்த கோட்பாடு சரியாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அது ஓப்பன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லா கவிதைக்கு ஒரு கவிதையை படிச்சிங்கன்னா கூட புரியாதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல அந்த கவிதை ஓப்பன் ஆகும். அதன் பிறகு படிச்சுன்னா அந்த முழு கவிதை நமக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் பாயிண்டை வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல். இது அவசியம் மாணவர்கள் இது வாசிக்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு ஆள் வாசிக்கக்கூடிய நூலும் இல்லை, ஒரு கூட்டமாக இருந்தால் எனக்கு வாசிக்கணும். ஏன்னா பல்வேறு நபர்கள் வாசித்து பல்வேறு கருத்துக்களை பகிரும் பொழுது தான் இதனுடைய உண்மையாக என்ன இது பேசுது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு புரியும். ஆனால் அதனால் புரியாத மொழியில் இருக்கிறாங்க ரொம்ப மிகச்சிறந்த நிலையில் நல்ல சில இடங்களில் ஒரு நாடு யோசிப்பேன், நல்ல பிரமாதமான கவிதை வரிகளையெல்லாம் அவர்களை பயன்படுத்துகிறாரு. இந்த திணையாக்கம், திணையியல், இப்போ ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அர்த்தம் என்பது திணைகள் தான் உருவாக்குகிறதுன்னு ஒரு வரி வருது. நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம் தொல்காப்பியம் குறித்து, திணையியல் குறித்து. இதில் வந்து நீங்கள் தொல்காப்பியம், திணையியல் குறித்து இவர்கள் எழுதியிருக்கிறத மட்டுமே தனியாக ஒரு நூலாக எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி தமிழ் ஆய்வாகும். ஏன்னா திணையியல் கோட்பாட்டில் இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மருதநிலம், அவர் சொல்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இதுவரைக்கும் தமிழில் திணை கோட்பாடுகள் பற்றி பேசப்படாத விஷயங்களை வந்து சொல்கிறார். உதாரணம் இந்த மருதம் இல்லை இந்த நெய்தல் மருதம், இது ரெண்டு தான். அதாவது ஐந்திணைகளில் இந்த நெய்தல் மருதம்ங்கிற திணை மட்டும்தான் எப்படி இந்த பிரதிகள் இதெல்லாம் உருவாக்குற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறத பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். மற்ற திணைகளை பற்றி ஏன் வந்து தொல்காப்பியர் வந்து பேசவில்லை, பேசும்பொழுது எதை விட்டு பேசுகிறார், இதில் எதை கூடுதலாக பேசுகிறார், இது எப்படி இந்த வேளாண் சமூகம் இதுக்குள்ளே வருது மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த நூல் பேசுது. அதனால் தமிழில் ஐயா சொன்ன மாதிரி தொல்காப்பியம் குறித்து ஒரு புதிய பார்வையை தரக்கூடிய ஒரு முக்கியமான நூல். இது தமிழ் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா நீங்கள் எப்போதுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தா அது வந்து நமக்கு புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் படிக்கணும். அதுவே தப்பு. அதுவே ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட்டு, ஒரு மதவாத மைண்ட் செட்டு. ஏன்னா மதம்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லுது. நாம் வந்து ஒரு திறந்த மனதுடன் இதை முழுக்க படிக்கணும். புரியலையா விட்டுறணும். நமக்கு எல்லாமே புரியணும்னு அவசியமும் முடியும், எல்லாருக்கும் எல்லாம் புரியவும் முடியாது. அதனால் வந்து புரியலையா விட்டு புரிந்த விஷயங்களிலிருந்து தான் புரியாத விஷயங்களை நோக்கி போக முடியும். தெரிந்தவற்றிலிருந்து தான் தெரியாதை நோக்கி போகிறோம். அது மாதிரி தான் ஒரு வாசிப்பைங்க இந்த நூலுக்கு கண்டிப்பாக நிகழ்த்தணும். அடுத்தது ஒரு வாசிப்பின்பத்தை. வாசிப்பின்பம் நான் சொல்கிறேன்னா சிலது போர் அடிக்கும் படிக்கும்போது. இந்த வாசிப்பின்பம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோலான் பார்க் வந்து அது ஜுவான் அப்படின்னு சொல்கிறாருல, அந்த வார்த்தையை நான் வந்து தமிழில் அதை எப்படி வாசிப்பின்பம்னு நம்ம பயன்படுத்துகிறோம். நமக்கு மகிழ்ச்சி, இன்பம் இதற்கெல்லாம் வேறுபாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், மகிழ்ச்சி என்பது உடனடியாக நிகழக்கூடியது, இன்பம் என்பது ஒரு நிரந்தரமாக நம் உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி ஒரு இன்ப நுகர்ச்சியை
தரக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த நூலை பற்றி நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலியல் சித்தாந்த சொல்லாதது மாதிரி உங்களுக்கு தோணும். அது ஒன்றும் தடுக்கப்பட்ட சொல்லாதது இல்லை. பட் அதுதான் உண்மை. ஒரு அல்டிமேட் ப்ளஷர் அப்படிங்கிறது நமக்கு எங்கே கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ப நுகர்ச்சியை தரக்கூடியதாக அதை தான் அவர் ரோலாண்ட் பார்க் வந்து ஜுவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த இன்ப நுகர்ச்சியை ஒரு பிரதி உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு படைப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு கிளர்ச்சியை ஒரு இன்ப நுகர்ச்சியை தரக்கூடியதாக அந்த படைப்பு இருக்க வேண்டும் சொல்கிற நான் நிறைய கோட்பாடுகளை படைப்பிலக்கியங்களோட கோட்பாடுகளை அதிகம் படிக்கக்கூடியன்ற முறையில் இந்த நூல் அப்படி ஒரு இன்ப நுகர்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கூட்டம், ஏன்னா அந்த கூட்டங்கிறத பொறுத்தவரைக்கும் 3 விதமான விஷயங்கள் இருக்குது. மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாஸ் காட்டுறதுலாம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். அது வந்து மக்கள் திரள்னு ஒன்று இருக்குது, கூட்டம்னு ஒன்று இருக்குது, கும்பல்னு ஒன்று இருக்குது. கும்பல்ங்கிறது தான் மாஸ் அப்படின்னு சொல்கிறது, மக்கள் திரள் கூட்டம். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு நுணுக்கமான வித்தியாசங்களை எல்லாம் அதுக்கு ஒரு உலகியல் இருக்குது. கூட்டம்னா என்ன, அதுக்கு ஒரு பெரிய சோஷியாலிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இருக்குது. அதே மாதிரி மக்கள் திரள் அப்படின்னா அவங்களோட யார் மக்கள் திறன்னு சொல்கிறது. இதில் வந்து இவர் என்ன முக்கியமாக ட்ரேஸ் அவுட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, இந்த வெகுஜனம்னு உண்மையிலே இருக்கா? இந்த கேள்வியை வந்து இந்த நூல் நம்மகிட்ட இருக்கு. வெகுஜனம்னா யார்? இந்த வெகுஜனம் எங்கிருந்து வருகிறார்கள்? இவர்கள் எங்கே போகிறார்கள்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஜல்லிக்கட்டு நானே இங்கே பெரினாவில் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தேன். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்தப்போ டெய்லி பெரினாவில் வந்து மக்கள் எல்லாம் பார்க்குறது என்ன நடக்குது, பறையாட்டத்திலிருந்து நாதஸ்வரத்திலிருந்து எல்லா கச்சேரியும் இங்கே நடந்தது. நிறைய ஆட்கள் பஸ்ஸில் வரும்போது நான் அதை பற்றி ஒரு கட்டுரையை விரிவாக எழுதியிருக்கிறேன். தையெழுச்சிங்கிறதில்ல, அது கட்டுரைலாம் சும்மா அப்படிங்கிறத வந்து இந்த நூல் நான் வந்து டெய்லி பார்த்துட்டு போய் ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பு எழுதுவோம். இன்றைக்கு இந்த தையெழுச்சி பற்றி என்னுடைய மனப்பதிவு என்ன, இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக அதை எப்படி புக் பண்ணுறதுன்னு. ஆனால் இந்த நூல் வந்து அந்த வெகுஜன என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாவது ஒரு சூழ்ச்சிங்கிறதுக்கு அவர் ஒரு டீகன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விளக்கம் சொல்கிறார். அது வந்து ஏற்கனவே சூழ்ச்சின்னா நாம் வந்து ஒரு தவறான கருத்து வைத்திருக்கிறோம், அதை அப்படி தவறாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனுடைய சரியான கருத்து என்ன, சூழ்திறம் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறது. இந்த சூழ்திறம் என்பதை கொண்டு வந்து இந்த அசம்பிளேஜ் என்ற அந்த கோட்பாட்டோடு அவர் இணைப்பது, இதெல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு திங்கிங். அதை வந்து அவர் சொல்கிறார், ஒரு ஃபேசினேட்டிங்கான திங்கிங் அதை வந்து அதில் சொல்கிறாரு. அப்போ இந்த மெரினா எழுச்சி கடைசி நாள் அந்த எழுச்சி, அந்த மெரினாவில் நடந்த அந்த வெகுஜன கிளர்ச்சி நம்ம சொல்லக்கூடிய அந்த மெரினா கிளர்ச்சி கடைசி நாள் அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் 15 பேர் தான் இந்த கடற்கரை நின்னாங்க. அடித்து எல்லாரையும் கொண்டு மீனவ குப்பத்தில் தள்ளினா ஒரு லேடி போலீஸே வந்து தீ வச்சு கொளுத்துச்சு. அதெல்லாம் நீங்கள் இளம் தலைமுறையை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ கூட வீடியோலாம் இருக்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா. திட்டமிட்டு அதை வந்து அரசு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக மாற்றியது, ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக அதை திட்டமிட்டு மாற்றினாலும். அப்போ நமக்கு எழுந்த கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாள் சோறு தண்ணி அங்கே உட்காந்துக்கிற அந்த மக்கள்லாம் எங்கே போனாங்க? அந்த 10 பேரை மட்டும் போலீஸ் அடித்து துரத்துறான், மீனவ குப்பத்தை கொளுத்துறான். தமிழ்நாட்டில் ஒரு குரல் கூட அதுக்கு ஆதரவாகவும் வரவே. அப்போ அந்த வெகுஜனங்கிறது எங்கே, யார்? நம்ம என்ன நினைக்கிறோம், அவெல்லாம் அப்படியே தமிழ் பண்பாடையோடு அப்படி வர்றாங்கன்னு. அதை வந்து ரொம்ப அந்த ஜீனியாலஜி தான். அவர் வந்து இப்போ உங்களையெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இந்த நூலில். உங்களையெல்லாம் நான் சொல்கிறது என்ன பொருள்னா, நாட்டார்கள், அரை நாட்டார்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறாரெல்லாம் படித்தா இப்போ தற்கொலைனோட எப்படி எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. என்ன போய் தற்கொலை, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி போய் தற்கொலைனா. ஸோ அது மாதிரி நாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரை நாட்டார்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், கிராமங்களை கொண்டு ஒரு சொல்கிற விஷயம் இருப்பாங்க. அது வந்து ஒரு லிவிங் மியூசியம் அப்படின்றது. கிராமம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருங்காட்சியகம். இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் யோசிச்சுப்பாங்க. ஒரு பொங்கல் வந்ததுன்னா ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பஸ்ஸெல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. பொங்கல்லாம் பெருசாக தெரியாது. பொங்கல் இப்போ தான் புத்தக கட்சியில் கூட்டமே இருக்கும், அதை வச்சு புத்தக கட்சியை போட்டாங்க. ஆனால் இப்போ எப்படி நடக்குது, பொங்கல் தீபாவளினா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறான் 10,000 பஸ் விட்டுருக்கோம், 15,000 பஸ் விட்டுருக்கோம். எங்கேருந்து வரலாம் சென்னைக்கு இவங்கெல்லாம்? உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க ஏன் இப்போ பொங்கல் கண்டு போகிறாங்க? இவங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஏஐ டெக்னாலஜின்னுவான், கம்ப்யூட்டரும்பான், அது இது பயங்கர டெக்னாலஜி ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வானொலிகள் படிப்பாங்க. இது மாதிரி பல்வேறு அதிநவீன உலகத்தில் வசிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் பொங்கல் இருந்தால் ஏன் கிட்ட டிக்கெட் ரிசர்வ் போட்டு ஓடுறாங்க. இதை நம்ம ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை வந்து தீவிரமாக ஒரு கோட்பாட்டாக இருக்குது உட்படுத்துறேன். அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க?
இவர்கள் எல்லோருமே தங்களுடைய கிராமங்களை ஒரு மியூசியம் பீஸாக, ஒரு கண்காட்சி, ஊரில் போய்ட்டு ஒரு மியூசியம் மாதிரி அப்பா நல்லா இருக்காரா, வயல் நல்லா இருக்கா, தோட்டம் நல்லா இருக்கா, துறவு நல்லா இருக்கான்னு பார்க்குறது. அதுக்கு அவங்க போன உடனே கிராமத்தில் போன உடனே அசம்பிள் வச்சு நம்ம கிராமத்துக்கு போன உடனே என்ன ஆகிடும், நம்மளோட ஏஐ டெக்னாலஜி எல்லாம் கலந்துடும் நம்மளை விட்டு. அதை தான் டெரிட்டரியலைசேஷன் சொல்கிறது, திணையாக்கம்னு அவர் சொல்கிறார்ல. நாம் ஒரு திணைக்கு நுழையும் பொழுது அந்த திணையினுடைய விதிமுறைகளுக்கு கொள்கைகளுக்கு நம்மளை ஆட்படுத்திக் கொள்வோம். இப்போ நீங்கள் இந்த மீட்டிங் வர்றீங்க, உட்காந்துருக்கீங்க, இது ஒரு டெரிட்டரி. இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது, என்ன, சத்தம் போடக்கூடாது, கூட்ட முடியாத வரைக்கும் கலவரம் பண்ணக்கூடாது, உட்காந்து அமைதியாக பார்க்கணும், சொல்வதை கேட்கணும், நேரமாகிடுச்சுன்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு திணையாக்கும் சார். இப்படி நீங்கள் கிராமத்துக்கு போன உடனே முழுக்க ஒரு நாட்டார் மனிதனாக மாறிடுவீங்க. அப்போ உண்மையிலேயே நவீனத்துவத்தினுடைய பிரச்சனை என்ன, இங்கே நவீனத்துவம் என்னவாக அறிமுகமாகிது, ஏன் இப்போ ஜாதி இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜாதி இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஏஐ டெக்னாலஜி வருதோ அந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜியில் போய் நம்ம என்ன பண்ணோம், ஜாதி தலைவர் வாழ்க்கை வரலாறு தேடுற ஆட்கள் ஆகும். ஜாதியினுடைய இதையெல்லாம் பண்பாடு என்ற பெயரிலையும் திரும்ப ரீட்டைன் பண்ணுறோம். இந்த உணர்வு நமக்கு இங்கிருந்து வருகிறது. இதையெல்லாம் இந்த நூல் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப கோட்பாட்டு ரீதியாகவும் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் படிக்கிறது நான் ஒரு மெத்தடு யூஸ் பண்ணதான் யூஸாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் முதல் அத்தியாயத்தை படித்தேன். படித்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி இந்த புத்தகத்தை முதல் அத்தியாயத்திலிருந்து வரிசையாக படித்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு. நான் வழக்கமாக அந்த மர்ம நாவல்கள்லாம் படிக்கிறது ஒரு மெத்தட் வச்சுருப்பேன். அது என்ன மெத்தடுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் அத்தியாயத்தை படிப்பேன், கேரக்டர்ஸ்லாம் யாராக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இமீடியட்டாக கடைசி அத்தியாயத்தை படிச்சுக்குவேன். படித்த உடனே யார் கொலை பண்ணால் எவன் என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ நான் மறுபடியும் முதல் அத்தியாயம் படிக்கும்போது இந்த கொலைகாரன் எப்படிலாம் தப்பிச்சு போகிறான், அந்த எழுத்தாளர் என்னென்ன டெக்னிக் பயன்படுத்துகிறான், என்னென்ன லாஜிக் எங்கெங்க மிஸ் ஆகுது. சில இடங்களில் லாஜிக் மிஸ் ஆகும். அவன் கடைசியாக அத்தியாயம் எழுதும்போது 4வது அத்தியாயத்தை லாஜிக்கை பற்றி தெரியாது படைப்பாளருக்கு, நமக்கு தெரிஞ்சிடும். அவன் தான் அங்கே அப்படி கொலை பண்ணான், இங்கே அவன் இப்படி செய்யறான், எப்படி அவன் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த நாவல் படித்தது. ஒரு மர்ம நாவலை படிப்பதை போல் கடைசி அத்தியாயம் ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயம். ஏன்னா இந்த முதலாளித்துவம்னு சொல்லிட்டு நம்ம கேபிட்டலிசம்னு, இந்த கேபிட்டலிசம்ங்கிறது உண்மையில பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம்ங்கிறது ஒரு நாகரிகமான நவீன உலகத்தை நம்ம கொண்டு வந்துட முடியும். ஆனால் அது கொண்டு வரலை. என்ன கொண்டு வந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக அதில் பேசுகிறார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வெகுஜனம் அவங்களோட வாழ்க்கை முறை, இங்கிருந்து இந்த வெகுஜனம் உருவாகிறது, உண்மையிலே வெகுஜனம்னா என்ன, ஏன் இந்த மாதிரி கூட்டத்தை விட இந்த அவர் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளிருந்து மக்கள் உள்ளே கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு சரி ஒருவேளை கண்ணாடி வச்சுருக்காங்க போட்டிருக்க மதுரையில் நேற்று அவ்வளோ இந்தியா கண்ணாடி அப்படின்னு சார் ஒரு அப்படியே கண்ணாடிக்குள்ளிருந்து இதுக்குன்ற அந்த மாதிரி நாங்கள் இதுக்கு வருவாங்க வெகுஜனை. அதுதான் அவர் சொல்லும்போது சொன்னார் நாவல் மாதிரி இருக்கு. அதே நாவல் மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு அந்த பகுதியை. அப்புறம் பார்த்தா அந்த கண்ணாடி அப்படியே என்ன பண்ணுறாங்க, லக்கானி மிரர் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. லக்கானோட மிரர் தியரியில் கொண்டு போய் அட்டாச் பண்ணி அந்த கண்ணாடிக்குள் இருந்து எப்படி வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அதை எப்படி ஒரு குறியீடாக அவர் அதை எழுதுகிறார் என்பதையெல்லாம் பின்னாடி அவர் விளக்குறார். அதனால் பல்வேறு நவீன கோட்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் அதனுடைய பயன்பாட்டை தெரிந்து கொள்வதற்கும் இது ரொம்ப பயனாக. நீங்கள் பல கோட்பாட்டு நீங்கள் போய் யாரை அறிமுகப்படுத்தினா என்ன வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் படிப்பதை விட இது உங்களுக்கு அந்த கோட்பாட்டை மிக எளிமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. அப்புறம் இந்த ஆவண காப்பகம் பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்து கிராமம், அது உண்மையிலே நம்மை நாமே கட்டுடைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை, அதாவது செல்ஃப் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது. நம்மை நாமே கட்டுடைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா நம்மள்கிட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸ் ஒர்க் பண்ணுது. என்னென்னா எனக்கு ஒரு பிடிச்சிருந்தா அதை எல்லாரும் பின்பற்றணும். அது நம்ம எல்லாருக்கும் உண்டு. நான் சொல்லுவோம் பிரமாதமாக இருக்குது இந்த ஹோட்டலில் இட்லி இப்போ சாப்பிட்டு பாருங்க, 4 டாய்லெட் இருப்போம். அந்த மனநிலையே ஒரு மைக்ரோ ப்ராசஸ் தான். நமக்கு நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த பன்மைத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பன்மைத்தன்மை என்ற சிந்தனை கடந்த 30 ஆண்டுகளாக தமிழில் அறிமுகப்படுத்தின நவீன சிந்தனை முறை அதை எப்படி கெடுத்திருக்குங்கிறதையெல்லாம் இந்த நூலில் அவர் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மைக்ரோ லெவலில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உதாரணம் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும். பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம். நம்ம பஸ்ஸு ஸ்டாப்பில் நிற்கிறோன்னு சொன்னேன், என்ன கவர்மெண்ட் பஸ் நிற்க மாட்டேன்னா போகிறான் கண்ணாதான் சுத்தம் பஸ்ஸுக்காரங்க. இதுவே நம்ம பஸ் உள்ளார உட்காந்துருக்கோம்னு வச்சுங்க, என்னங்க டெரிட்டரியலைசேஷன்ங்கிறது. பஸ்ஸில் உட்காந்துருந்தோம்னா என்னடா கண்டாருன்னு நிறுத்துறாங்க, எப்போ போகிறது கூட்டுங்க புரியுங்களா. இதுதான் மைக்ரோ பஸ். இதனால் மற்ற மைகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற சிந்தனையே நமக்கு வருவதில்லை. ஸோ இந்த மாதிரியான
நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாசிஸ்டுக்கான அந்த திங்கிங்கை நாம் விளக்கக்கூடிய வகையில் அதுக்காக இந்த பரவலாக எழுதிட்டு போகிறேன். ஜனநாயகம் என்பதை மக்களாட்சி அந்த ரான்சியரை கோட் பண்ணி அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக நம்ம அரசியலில் போராட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். மக்களாட்சி என்பது மக்களாட்சியில் ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படிதான் நம்ம எல்லாம் ஜனநாயக இயக்கங்களாக நடத்தியிருக்கோம், பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயகம். ஆனால் உண்மையிலேயே மக்களாட்சியோட அடிப்படையே ஜனநாயகம் தான். அப்போ இங்கே நடக்கிறது என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல். இது ஒரு முக்கியமான அரசியல் நூலும் கூட. அந்த அரசியல் என்னன்னா பாடி பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் அவர் வந்து பல இடங்களில் தொட்டு சொல்கிறார். எப்படி நாம் நம் சிந்தனையை, உடலை எல்லாவற்றையும் நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து நாம் எப்படி மற்றவர்களை வந்து நமக்கு அடக்கி ஆளுவதற்கான முயற்சியை, அது ஒரு அதிகாரத்தை நாம் எப்படி பிரயோகிக்கிறோம், இதை எல்லாமே புரிந்து கொள்வதற்கான வேலைகளை இதில் வந்து இந்த நூல் வந்து செய்யுது. நான் இன்னொரு சில பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த நூல் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் தான் ஆரம்பிக்குது. அது என்னன்னா 3 அபூர்வங்கள் அப்படின்னு அவர் அதை ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒன்று வந்து இந்த ஏன் வந்து தடை என்பது ஒன்று, அந்த பேச்சு ஒழுங்கு, இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு அந்த முதலக்கையாக இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு தான் போகிறாரு. அதை அடிக்கடி கடைசியில் கொண்டு முடிக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில தடைகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. எந்த அரசியல் கட்சியும் உள்ள வரக்கூடாது, இது அரசியல் இயக்கமே கிடையாது என்ற அளவிற்கு அது ரொம்ப ஒரு தூய்மையான, அதையெல்லாம் ரொம்ப நல்லா விளக்குறாரு. ஏன் அவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு போராட்டம் ஏன் தூய்மையாக நடக்க வேண்டும்? எந்த ஒரு போராட்டம் உலகத்தில் அவ்வளோ தூய்மையாக தான் நடந்தது. சீன புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்கு சீன புரட்சி நிகழ்ந்த போது அந்த மன்னரோட வீட்டில் போய் எல்லாரும் போய் படுத்துக்கிட்டு அந்த மெத்தையில் படுத்துக்கிட்டு அவங்க உட்காந்து அந்த இடத்துல பயங்கர மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், ஸ்ரீலங்காவில் ஒரு புரட்சி இப்போ மக்கள் எழுச்சி நடந்தப்படுது. அந்த ராஜபக்சே வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் அந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது? அப்படிதான் ஒரு புரட்சியோ கிளர்ச்சியோ இருக்க முடியும், ஒரு ஒழுங்கற்றதாகவும் இருக்கணும். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஒழுங்கா ஒரு மிலிட்ரி டிசிப்ளினோட ஏன் நடக்குது? இந்த கேள்வியை வந்து அவர் கேட்கிறார். அதற்கான இதைதான் அதை தேடி போகும்போது தான் அதனுடைய வம்சாவளியெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணுறதுங்கிறது நடக்குது. அடுத்தது வந்து எந்தெந்த பேச்சுக்கெல்லாம் தடை பண்ணுறாங்க, சில பேச்சுக்களை அனுமதிக்கிறாங்க. உதாரணமாக பசுமை இயக்கம், இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. நமக்கே கூட அப்படி இருக்கோம், நாமளே வந்து பசுமை இயக்கம் பற்றி பேசுவோம். இந்த மாதிரி இயற்கை அழிவு, இயற்கையெல்லாம் அழிக்கிறாங்க, நம்ம வந்து அதான் இந்த வேஷ்டி கட்டி கொள்வது, நாட்டுப்புற விஷயங்களை பின்பற்றுவது, கிராம பழக்கவழக்கங்களை பின்பற்றுவது, நீ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இது ஆர்கானிக் ஃபுட் இருக்கு பாருங்க, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வந்து நாட்டு மருந்து வந்து இங்கிலீஷ் மருந்து விளையாடி வாங்கி சாப்பிட முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அதான் ரொம்ப எளிமையாக, இது எல்லாமே ஒரு பயங்கரமான மார்க்கெட். இப்போ நீங்கள் ஷூக்கு இந்த மால்லாம் போனீங்கன்னா தனியாக வச்சுருப்போம் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு ஒரு. இந்த சாதாரண தக்காளி 1 கிலோ தக்காளி 40 ரூபானா அவங்ககிட்ட 150 ரூபா 400 ரூபானுவான். இது ரொம்ப ஆர்கானிக் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரியான இந்த கல்ச்சரை அங்கீகரிக்கிற மனநிலை பாருங்க, இதையெல்லாம் வந்து அவர் ரொம்ப கரெக்டாக நிரோட் பண்ணிட்டார். எப்படின்னா நாம் வந்து ஒரு உத்திரி பற்ற, அதை தான் ஒரு எம்பி சிக்னிஃபையர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உத்திரில் இல்லாத ஒரு வெற்று குறிப்பானாக நாம் இருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் தேசியம் என்பது தான் நமக்குள்ளே திணிக்கப்பட்டது. தேசியம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே திணிக்கப்பட்ட, நான் தேசிய மனிதன் சொல்லி நல்லா எடுத்து பாருங்க. திரும்ப திராவிட இயக்கங்கள் வரும்பொழுது தேசியத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை தான் அவர் டீட்டெயில்ஸ் தேசியத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல திராவிடத்தை திரிச்சாங்க. நம்ம எல்லாம் திராவிடர்களாக மாறணும் இல்லைங்களா? இப்போ இந்த திராவிடம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியில் அதுதான் பண்ண பார்த்தாங்க. தமிழினம் அப்படிங்கிறத வந்து ஜல்லிக்கட்டில் ஊன பார்த்தாங்க எல்லாத்தையும். ஆனால் அது அற்ற ஃபெயிலியர் ஆகி போய் வேறு மாதிரி அது வேறு பல தமிழ் இனவாத இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக அது மாறிடுச்சு. இப்போ இந்த உடல் அரசியல் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. இந்த உடல் என்பது ஒரு எம்பியாக இருக்கிறது. அதற்குள் பல்வேறு கருத்துக்களை அரசியல் திணிக்கிறது. நமக்குள் என்ன கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுயவிமர்சனம் செய்யக்கூடிய வகையில் இந்த நூல் எழுதப்படுகிறது. அப்படின்னா இந்த நூல் வந்து எங்கே அதாவது எந்த ஒரு நூலும் ஒரு கருத்தியல் அடிப்படையில் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த நூல் மையமாக என்ன சொல்லுது அப்படி சில பேர் கேட்போம். இந்த நூல் எதையுமே மையமாக சொல்லவில்லை, எல்லா மையங்களையும் சொல்கிறது. அதுதான் பல்வேறு மையங்கள் இருக்கிறது. எல்லா மையங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மையங்களுக்கும் அதற்கான வாழ்வுரிமை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்வுரிமை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு உணர்வாக இருக்கும். அதை தான் வந்து இந்த நூல் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதான் நான் நினைக்கிறேன்.
அப்புறம் இந்த மக்கள் திரள், வெகுஜனம், மக்கள், இதையெல்லாம் வந்து ரொம்ப வேறுபடுத்தி காட்டுற இடங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்கள் வந்து அவசியம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இடங்கள். அப்புறம் தமிழ் வரலாற்றில் நடந்த பல்வேறு வெகுஜன கிளர்ச்சிகளை கூட சொன்னாங்க. இப்போ அந்த கிளர்ச்சி அதை பற்றி ஒரு பெரிய பாராகிராஃபே நான் கூட அதை நோட் பண்ணி வச்சேன். நான் அந்த பாராகிராஃபை படிக்கிறேன். தந்தை நாடுகளின் வீழ்ச்சி, கர்ப்ப வாழ்க்கையின் மேலாண்மை, களவு மனத்தில் ஈடுபடுபவர்களை கொன்றளிக்கும் ஏறுகோள். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், தமிழில் ஏறுகோள் மடலேறுதெல்லாம் ரொம்ப தமிழ் பண்பாட்டின் ஒரு உச்சபட்ச விஷயம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு கடுமையாக விமர்சனம் செய்கிறேன். இந்த ஏறுகோள்ங்கிறது வந்து ஆணவப்படை அப்படின்னு சொல்கிறது. அதாவது தன்னுடைய ஜாதியை சேர்ந்த பெண்ணை வேற்று ஜாதிக்காரன் திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் இந்த ஏறுகோள் அப்படிங்கிறத அவர் விளக்குறாரு. அப்புறம் இந்த கற்பை களவாக மாற்றுவதற்கு தமிழில் என்னென்ன நம்ம பாஷையில் சொன்னால் டகட்டி வேலைகள்லாம் கலவை கற்பாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்தார்கள்ங்கிறதையெல்லாம் வந்து விளக்குறாரு, விரிவாக அதில் பேசுகிறாரு. அப்புறம் சேகரித்து உண்பவர்களை இலிசினர்களாக அடையாளப்படுத்தியது, அவர்களில் சிலர் பாலியல கல்வர்களாக உருமாறியது, பண்டமாக மாறிய கவிதை. ஏன்னா கவிதை பண்டமாக மாறியதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு கவிஞர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு நாளுக்கு ஒரு 100-150 கவிதை புத்தகம் மாதிரி டெய்லி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது இந்த பிஓடிலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசம் அந்த நிலைமை. அதுக்கப்புறம் ஊர்களையும் நிலங்களையும் பிராமணர்கள் தாரை பார்த்த அரசர்கள். இந்த அரசர்கள் நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் சோழ பரம்பரை, சேர பரம்பரை, பாண்டிய பரம்பரை என்ற கருத்தாக்கங்கள், அதனுடைய பின்னணி. அப்புறம் திராவிட உறவுமுறை ஐயா அதை பற்றி விளக்கமாக சொன்னாங்க பவானி ஐயா. திராவிட உறவுமுறை, இந்த கின்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் பரிசமுறை திருமணத்தின் பரவலாக்கம் என்று சில சமூக விளைவுகளை நம்மால் சுட்டிக்காட்ட முடிகிறதே தவிர அன்று நடந்திருக்கக்கூடிய வெகுஜன போராட்டம் ஒன்றை நிரூபிக்க வழி இல்லை அப்படிங்கிறாரு. இதில் இன்னும் இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெகுஜனங்கிற கான்செப்ட் ரொம்ப நவீன சமூகத்தில் உருவாக்கின ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா எல்லாரும் பொதுங்கிற கருத்து எந்த காலத்திலும் தமிழில் இருந்ததில்லை. இப்போ ஒரு 15 உலகம் முழுவதுமே இருந்ததில்லை. 17 நூற்றாண்டுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டு பிறகு முதலாளித்தனம் வந்தது தான் எல்லாரும் மனிதர்கள். அப்போ நம்ம நினச்சிக்கிறாங்க ஆப்பிரிக்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு சாராம்சம் இருக்குது. மனிதன்னா இதுதான், மூளை இருக்கும், கை கால் இருக்கும், கண்ணாடி இருப்பாங்க, இதுதான். இந்த மாதிரியான எசென்சியல் திங்கிங் எல்லாமே இந்த சமீப காலங்களில் வந்தது தான். ஸோ அதனால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கும். எனக்கு தரப்பட்ட நேரம் அது மோஸ்ட்லி நெருங்கி நினைக்கிறேன். அதனால் கடைசியாக அந்த டேக்அவே என்ன, இந்த நூலில் நாம் எதை எடுத்துக்கொள்வோங்கிறத மட்டும் சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த டேக்அவேங்கிறதே ஒரு மாடர்ன் கல்ச்சர் உங்களுக்கே தெரியும். எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையிலையும் டேக்அவேன்னு ஒரு செக்ஷன் வச்சுருப்போம். ஏன்னா இறங்கி போய் சாப்பாடு வாங்குறது கூட நம்ம ஆளுங்களுக்கு வேணும். ஆனால் அதை பற்றி சாப்பாடுனா கடவுளே உங்களுடைய காலில் படாத, சோத்தை காலில் பட்டுட்டா ஐயோ என்ன நீ உனக்கு சோறைய கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் அப்படி தான் பழக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நின்று வாங்க கூட அவசரம் கார் ஜன்னலாக திறந்து வாங்கி போகிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் நமக்குள்ளே இருக்குது. இந்த நூலை வந்து தொகுத்து சொல்வதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் நான் தொகுப்புறையாக சொல்லலை, சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த நூலை நான் தொகுத்து சொல்வதே அவருடைய சிந்தனை முறைக்கு எதிராக ஒரு வகையில் பார்த்தா அப்படி தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார். சம்மரி அப்படிங்கிறத இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த கண்ணாடிங்கிற உருவகத்தில் இந்த நூல் ஆரம்பிக்குது. அதை வந்து எப்படி அந்த லக்கான்கிற மிரர் ஸ்டேஜில் அவர் கொண்டு போய் இணைக்கிறாருங்கிறது. கண்ணாடி நம்மை நாம் பார்த்து நமது தன்னிலை ஏன்னா மிரர் ஸ்டேஜ்ங்கிறது என்னென்னா கண்ணாடி தான் நம்மளுடைய சப்ஜெக்டை உருவாக்குதுங்கிறது தான் லெக்கானோட தியரி. பிறந்த குழந்தைக்கு சப்ஜெக்ட் இருக்காது, அது தன்னை பார்த்த உடனே தான் நாமளும் ஒரு ஆள் இருக்கோம், நமக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, நமக்கு கண்ணு காதுக்கு மற்றவங்க மாதிரி நாமளும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அது வந்து மிரர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டு இந்நூல் நம்மை நாமே பார்த்து கொள்வதற்கான ஒரு கண்ணாடியாக இந்த நூல் இருக்குது. இதே ஒரு மிரர் தான். நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது நாம் அங்கெல்லாம் ஐடென்டிஃபை ஆகும், எங்கெங்கெல்லாம் நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்மளை பட்ட விமர்சனத்துக்குள்ளே என்ன வருதுன்னு. அப்புறம் இந்த டெலியூஸ் கத்தாரியோடைய தியரியை வந்து தமிழ் கருத்துருவமாக வடித்தெடுத்து அதை பல்வேறு இடங்களில் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்துகிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி திணையாக்கம் என்ற கருத்தை எப்படி ஒவ்வொரு திணைக்குள்ள, ஏன்னா திணை என்பது ஒரு குறியீட்டு அமைப்பு, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 5 திணையை வேறுபடுத்துகிறாங்க. ஒவ்வொரு திணைக்கு சில விதிமுறைகள் இருக்குது, அதில் துறை இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து அவர் இந்த நவீன கருத்தாக்கத்தோடு இணைத்து பேசுகிற பகுதிகள் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக நான் கருத்துறேன். அப்புறம் இந்த திணை பெயர் நான் நாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்மளெல்லாம். ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் இருந்தவன் தான். கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எப்போ பார்த்தா கிராமத்தையே கற்பனை செய்து கொண்டு இருக்கிற
நம்மை வந்து ஒரு திணை பெயர்ந்த நாட்டார்கள் இருக்கிறான். ஏன் இப்படி இங்கே கிராமம்னு வெறும் கிராமம்னு நினைக்கக்கூடாது. கிராமம் என்பது எப்படி ஒரு ஜாதிய இறுக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதையும் தீண்டாமை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஏன்னா கிராம அமைப்பை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேஸ்ட் ஜாகிரபின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ஊருக்கு நடுவில் உயர்ந்த ஜாதி, அதுக்கு சுற்று வட்டத்தில் இடைநிலை ஜாதி, அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோம், 4வது சர்க்கிளில் தான் தலித் சமூக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த அமைப்பை வந்து எப்போ உருவாக்கியிருக்கான்? பல நூற்றாண்டுகளாக உருவாக்கி தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த நகர்ப்புற அமைப்பு அந்த கிராமப்புற அமைப்பு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உளவியலை விமர்சிக்கிறதா ஒரு அரை நாட்டார்கள், இந்த திணை பெயர்ந்த நாட்டார்கள் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபைண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திணையே அர்த்தத்தை உருவாக்குகிறது என்று திணை கோட்பாட்டை நவீன உலகளாவிய சிந்தனைகளுடன் மறுவாசிப்பு செய்திருக்கிறார். இந்த ஒரு ஆவண காப்பகம் பற்றி குறிப்பிட முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மியூசியம் பற்றி பல்வேறு தேர்வுகள் உருவாகுது. உதாரணமாக மியூசியத்தை இப்போ இவர் சொன்ன மாதிரி வால்ட் டிஸ்னி இதில் அமெரிக்காவில் வால்ட் டிஸ்னி உள்ளார போயிட்டீங்கன்னா அமெரிக்காவை உண்மை நினச்சிக்குவோம். ஏன்னா வால்ட் டிஸ்னி பொய், இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு மூலமாக அமெரிக்கா உண்மை, அமெரிக்காவே ஒரு பொய். அது வந்து நம்ம உணர மாட்டோம். அப்படி இந்த ஆவண காப்பகங்களை அரசுகள் உருவாக்குவதன் மூலமாக வரலாற்றில் என்ன விதமான சித்து விளையாட்டுகள் செய்கிறார்கள்ங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பெரியார் பற்றி அவர் போடுற விஷயம் இருப்பார். பெரியார் வந்து ஒரு சித்தர். நாங்கள் எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கோம். பெரியார் எனக்கு பிடிக்குது, ஆனால் சாமி கும்பிடுவோம். பெரியார் சொன்ன எல்லா கொள்கையும் நேர் விரோதமாக செயல்படுவோம், ஆனால் பெரியார் நான் முட்டி தர மாட்டோம். கேட்டால் பெரியார் மண்பான். பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஜாதி ஆட்களை தேர்ந்தெடுத்து நிறுத்துவது, அந்தந்த ஜாதிக்காரர்களுக்கு படிவடைகள் செய்வதுங்கிறது நடக்குது. அது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை வந்து இவர் ட்ரேஸ் அவுட் பண்ணுறாரு. பெரியாரை வந்து 18 சித்தர்களை ஏற்றுக்கொண்டது போல் ஒரு சித்தராக மக்கள் ஏற்றுக்கொண்டாரு. நம்மள ஒரு அஜ்மனிதன் சொல்கிறோம்ல, சூப்பர் ஹியூமன், அது மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன். சூப்பர் ஹியூமன் எது செஞ்சாலும் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம சாதாரண இருப்பா, நான் என்ன பெரியாரா? இன்னும் பெரியார் இருமனது எல்லாரும் பெரியாராக ஆக வேண்டும் என்பதுதான். ஆனால் பெரியாரை நாம் ஒரு பீடமாக மாற்றிவிட்டு ஒரு சித்தராக மாற்றி வைத்துக்கொண்டு நம்மை நாம் இப்படி வைத்துக் கொண்டிருப்பது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுகிறது. திராவிட இயக்கம் உருவாக்கிய வெகுஜனம் எப்படி கவர்ச்சியின் அடிப்படையிலானதாக அமைந்தது, அதனுடைய விளைவு இப்போ வரைக்கும் பார்க்கணும். அந்த கவர்ச்சி என்பது இந்த திராவிட இயக்கம் உருவாக்கிய வெகுஜனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்தாகும். ஏன்னா வெகுஜனம் நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், சங்க காலத்தில் வெகுஜனம் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அப்படிலாம் இல்லை. வெகுஜனம் என்பது இப்படி ஒரு புதிய கருத்தாகும். அவர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள், திராவிட இயக்கம் எப்படிப்பட்டவர்கள் உருவாக்கி இருக்கிறதுலாம். அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு வெகுஜன எதிர்ப்பு போராட்டமாகவும் நிறையா இருக்குது. அதனால் நான் முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த பால் பிரிப்பு இன்னும் நிறைய நான் எழுதி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் படித்த லேட் ஆகும். அப்புறம் சமஸ்கிருத மயமாக்கலுக்கு எதிராக பௌத்த மயமாக்கலை எப்படி அயோத்திதாசன் முன்வைத்தார், பௌத்த மயமாக்கல் என்னென்னு 1 2 3 4ன்னு போட்டு அதை எழுதியிருக்கிறார். அந்த பகுதியை நீங்கள் அவசியம் படிக்கணும். ஏன்னா இப்போ அதை அயோத்திதாசன் வந்து தீபாவளி பற்றி அடிக்கடி தெரியும் உங்களுக்கு. தீபாவளி வந்துருச்சுன்னா அந்த அயோத்திதாசோட அந்த கோட்பாடிக்க பார்த்தா பரவாயில்ல வாட்ஸ்அப்பில் வரும், நீங்கள் ரீல்ஸில் வரும். ஏன் அப்படி அயோத்திதாசன் சொல்கிறார், அது பௌத்தமயமாக்கலினுடைய அதனுடைய கோட்பாட்டு பின்னணி என்ன என்பதை வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. அப்புறம் இந்த சமஸ்கிருதமயமாதலுக்கு எதிராக இந்த நாட்டார் சமூகம் எப்படி வந்து பௌத்தமயமாதலை நோக்கி நகர வேண்டுங்கிற விஷயம்தான் இந்த நூலினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு அரசியல் கருத்து அப்படின்னு சொன்னால் அதுதான். நாம் வந்து பௌத்தமயமாதலை நோக்கி நகர்வது தான் ஜனநாயகம், சுதந்திரம், தனிமனிதர்களை வந்து நேசிப்பது, மற்றவைகளை நாம கழுவது போன்ற பல்வேறு அறவிலியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயங்களை பேசுவதாகத்தான் இந்த நூல் இருக்கிறது. நான் சில கேள்விகளை மட்டும் வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். இவர் திணைபெயர்ந்த தர்மராஜ் கூறும் திணைபெயர்ந்த நாட்டார்கள் என்பதை பின்காலனிய கலப்பினத்துடன் எப்படி வேறுபடுத்துவது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பிற்காலனியத்தில் வந்து ஹைபிரிடிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் கூட என்னுடைய கலப்பின ஒட்டுயிர் கலப்பின நவீனத்துவம் அப்படின்னு நான் நிறைய இடங்களில் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவத்தை அதை நாம் எப்படி வேறுபடுத்துவது, அந்த ஹைபிரிடிங்கிற கான்செப்டை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நாகரிகங்களை இப்போ நம்ம நாகரிகம்னு சொன்னாலே நகரமாக நாகரிகம் நமக்கு வரலாற்று சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம்னா நகர நாகரிகம், மயான எந்த நாகரிகம் தான் நகர நாகரிகம். அப்போ கிராமங்கள் அந்த கிராமம் என்பது நாகரிகம் மற்றதுங்கிறது தான். ஸோ அப்போ அந்த நகர நாகரிகங்களை நகரத்துடன் இணைக்கும் வரலாற்று பார்வையை எப்படி இந்த நூலோடு கருத்தோடு நான் பொருத்தி பார்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் பின்காலனிய சிந்தனையை எப்படி வேறுபடுத்துவது, அதுவும் அந்த ஹைபிரிடிங்கிற கேள்வி ஒன்று தான். அப்புறம் ஒரு முக்கியமான 2 கருத்தை வைக்கிற இறையாண்மை அரசாண்மை. அது வந்து ஒரு மாடல், அது வந்து தர்மராஜனுடைய நூலிலும் நாம் ஒரு மாடலை கிரியேட் பண்ணலாம். அதாவது அரசாண்மை கொண்ட இறையாண்மை கொண்ட சமூகமாக பண்டைய சமூகங்களையும் அரசாண்மை கொண்ட சமூகங்களாக
இந்த மக்களாட்சி மன்னராட்சி சமூகங்களையும் இந்த முதலாளித்துவ மக்களாட்சி சமூகங்களை நான் குடியாமை கொண்ட சமூகங்களாக பிரிப்பதன் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அது எப்படி செயல்படுதுன்னு ஒரு மாடலாக அதை உருவாக்கணும். அந்த மாடலுக்கான ஒரு முன்முயற்சி இந்த நூலில் இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அப்புறம் இதுதான் இந்த நூலுடைய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நூலில் 2 சஜஷன் மட்டும் நான் சொல்கிறேன். இது மாதிரியான முக்கியமான நூல்களெல்லாம் ஹார்ட் பவுண்டில் கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஹார்ட் பவுண்டில் கொண்டு வந்தால் தான் நான் காலகாலத்துக்கு வைத்து படிக்க முடியும். இதெல்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போச்சுன்னா கையில் வரும் ஏடியடா. அதே ஹார்ட் பவுண்டில் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சொல்லறிவு பட்டியல் அவசியம். அது ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சதாக ஒரு பகுதி எடுத்து போட்டிருக்காரு அவர். ஏன்னா இந்த சொல்லறிவு பட்டியல் இருந்தால் உங்களை மாதிரி ஆய்வு மாணவர்கள் ரெஃபர் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நீங்கள் பொண்ணு முக்கியம் படிக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். நல்லா எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா நூலகங்களை பார்த்துட்டு சரி தமிழ்ங்கிற வார்த்தையை புறநானூற்றில் எந்தெந்த பாட்டு சொல்லுது அப்படின்றது அந்தந்த பாட்டை மட்டும் எடுத்து படிச்சுட்டு ஆய்வு பண்ணுறதுங்கிற ஒரு மெத்தடு தான் இன்றைக்கி இருக்க பெரும்பாலான ஆய்வு மாணவர்களோட மெத்தடு. அதற்கு இது பயன்படக்கூடிய நூலாக அந்த ஒரு சொல்லறிவு இதில் அவசியம் சேர்க்க வேண்டிய என்ற 2 கருத்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு மிக அற்புதமான ஒரு நூலுக்கு அறிமுக உரை நிகழ்ச்சியை அழைத்த தர்மராஜ் அவர்களுக்கும் சந்தேகத்துக்கு வழிகளிக்க கழகத்துக்கும் மீண்டும் நன்றி கொண்டு நன்றி.